இன்றைக்கு எங்கே சென்றவர்களோ இன்றைக்கு நாம் அவர்களோடு வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையை புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றேன், கௌரவமான இடங்களை பெறுகின்ற கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுகின்ற கூட்டணிக்குத்தான் நாம் செல்ல இருக்கிறோம். நாம் எல்லாம் பெரியார் வழிவந்தவர்கள், அண்ணா அவர்களின் வழிவந்தவர்கள், புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதே தெய்வம் அம்மா அவர்களின் பின்பற்றுபவர்கள். நமக்கு சுயமரியாதை முக்கியம். அதை இழந்துவிட்டு எங்கும் நாம் செல்ல மாட்டோம். இந்த இயக்கத்தின் சிறப்பே அதுதான். 8 ஆண்டுகளாக எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாண்டி நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நம் முதுகிலே குத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் உறுதியாக நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்பது மாத்திரம் உண்மை. இந்த நேரத்தில் எனக்கு சந்திரகுப்த மௌரியரின் கதை தான் ஞாபகம் வந்தது. சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன். சந்திரகுப்த மௌரியரை பற்றி பாட புத்தகங்களில் படிச்சிருக்கிறோம். ஆனால் அவரை பற்றி ஒரு கருத்தை அழகாக ஒருவர் பதிவிட்டிருந்தார். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 100க்கு 100 பொருந்துகிற விதமாக அந்த கருத்து இருந்தது. உங்களுக்கு தெரியும், 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரகுப்த மௌரியர் என்ற மன்னர் ஆட்சி செய்தாரே. அவர் முதல்ல மன்னராக வரவில்லை. அப்பொழுது மகத நாட்டில் நந்த வம்சத்து ராஜ்யம் இருந்தது. மிகவும் கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. சந்திரகுப்த மௌரியர், சந்திரகுப்தர் என்ற ஒரு இளைஞராக பெரும் படைகளை திரட்டி அந்த ஆட்சியை, நந்த வம்சத்து ஆட்சியை முடிவு கொண்டு வரும் என்று பல முறை போராடினார். தோல்விதான் மிஞ்சியது. எப்படி நாம் பல தேர்தல்களிலே நம்மால் வெற்றி பெற முடியவில்லையோ அதுபோல பலர் தளபதிகள் அவரை விட்டு போனார்கள். ஆனால் போர் வீரர்கள் யாரும் அவரை விட்டு போகவில்லை. கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் போராடி நந்த வம்சத்தை முடிவு கொண்டு வந்து சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி பொறுப்பில் ஏற்றார். அவருக்கு குருநாதராக அன்றைக்கு சாணக்கியர் இருந்தார். நமக்கு குருநாதராக அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் நம்மை வழி நடத்துகிறார்கள். நமக்கு வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றப் போகிற காலம் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற தொகுதியிலும் சரி, அங்கிருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கின்றீர்கள். நமது கூட்டணிகள் போட்டியிடுகின்ற தொகுதியிலும் சரி, நமது வெற்றிக்காகவும் நமது கூட்டணி வெற்றிக்காகவும் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு, ஊடகங்களில் வர்ற செய்திகள் எல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்க பரபரப்பாக இருக்கணும்னு ஏதாவது போட்டுட்டு இருப்பாங்க. எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை உரிய நேரத்தில் உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் நான் எடுப்பேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இன்னும் காலம் இருக்கிறது. தேர்தலுக்கு வேண்டுமானால் 60-70 நாட்கள் இருக்கலாம். முடிவெடுக்க இன்னும் 30 நாட்கள் உறுதியாக இருக்கிறது. சிறந்த முடிவெடுப்போம், நல்ல முடிவெடுப்போம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் ஏற்ற முடிவை உறுதியாக எடுப்போம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி, உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் அறுசுவை உணர்வு தயாராக இருக்கின்றது. அனைவரும் உணவுக்கு பின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருப்பவர்கள் பாதுகாப்பாக அவரவர் ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டு